ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்குடைய ஒரு நியூ எஃபோர்ட். ஓகேவா? அந்த நேம் வந்துட்டு நெவர் மெட் யூ அகைன். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. எங்கே ஸ்டார்டிங் சிலவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பாப்பா தான் டடா டடா கூப்பிட்றாங்க. சொல்லுமா என்ன வேணும்னு கேட்குறாங்க. டடா நான் பார்க்குறேன் எவ்ரிடே அம்மா எழுந்திரிச்சு ஒரு பிக்கை பார்க்குறாங்க. அந்த பிக்கை வந்து ரொம்ப டேட்டா ஹக் பண்ணி அழறாங்க. கேட்டாக்கா அவங்க தான் உங்கள் வேர்ல்டு, அவங்க அதான் ஃபஸ்ட்டு பேபின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே தான் போயிட்டாங்க நீங்களாம் கேட்டால் சொல்கிறீங்க. அவங்க வந்து என்னோட அங்கிள், அவங்க பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்க, அங்கிளுக்கு என்னதான் ஆச்சு? இவங்க நான் சின்ன பொண்ணு சொல்லுவீங்க. இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 5 years ஆகுது. ஓகேவா? எனக்கு இப்போ எல்லாமே தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள் எங்கே போயிட்டாங்க, என்னாச்சு அங்கிளுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பாப்பா கேட்குறா. அவள் பேர் ஜூனா. இப்போ அவங்க அப்பா பார்க்குறாங்க. வேறு யாரும் நம்பிச்சுட்டா. ஓகேவா? நம்பிச்சு 2 ஜின்னோட பொண்ணு தான் ஜூனா. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க டேடா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாங்கம்மா. ரொம்ப 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 ஸ்வீட்டு கைண்டான பர்சன், ஒரு ஏஞ்சல் மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களும் பத்திரம் பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப லவ், ரொம்ப கேரிங், அப்படி ஒரு பர்சன் சொல்கிறாங்க. சரி அவங்க எங்கே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. சம் மிஸ்டேக்னால அவங்க எங்கள் விட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அம்மா விட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன டாடா சொல்கிறேன் எனக்கு? ஆமாம், உன்னோட அம்மா விட்டு அவங்க போயிட்டாங்க. உன் அம்மாவுக்கு அவங்க தான் எல்லாமே. உன்னோட அம்மாவுக்கு கிராண்ட்பா, அதாவது உங்கள் அப்பா அம்மா இல்லை, அவங்களோட அப்பா அம்மா இல்லை. அப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு எப்படின்னாக்கா வாழ்றதுக்கே விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தம்பியை பார்க்குறப்போ, அதான் உங்கள் அங்கிள் ஜிம்மின்னு இருக்காங்களா. ஆமாம், அவங்கள பார்க்குறப்ப அவங்களுக்கு வாழணுன்ற ஒரு ஹோப்பை வந்துச்சு. அம்மா எனக்கு அவங்க சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள் அப்படி. அப்புறம் அவங்க தம்பியை பார்க்குறப்ப நம்ம வாழணும், நம்ம அப்பா அம்மா தான் தனியாக வச்சு போகல, நம்மளுக்காக ஒரு பிரதர் வச்சு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஒரு அம்மா ஒரு குழந்தை மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க அங்கிள் ஜிம்மின் ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேசவே மாட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்ல பர்சன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சம் ரீசன்னால அவங்க வந்துட்டு எங்களை விட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. நாங்கள் தெரிஞ்சு பண்ணாமல் தெரியாமல் பண்ணாமல் தெரியல, ஆனால் சொல்லி தப்பு பண்ணிட்டோம். அதனால அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிருக்காங்களா, அதனால அவங்க நினச்சிட்டாங்க எங்களுக்கு அவங்க பாடம் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் போயிட்டாங்க எங்களை விட்டு ரொம்ப தூரம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் அங்கிள் தேடுறது ஜிம் அங்கிள் தானே சொல்கிறாங்க. ஆமாம், ஜங்க் தேடுறது ஜிம்மில் தான் சொல்கிறாங்க. அப்போ குக்கி தான் ஹார்ட் பண்ணிச்சா மூச்சியா சொல்கிறான். ஆமாம், அவன் தான் ஹார்ட் பண்ணிட்டான். அவன் தெரியாமல் அவன் தெரிஞ்சு பண்ணல, ஆனால் அவன் பண்ண விஷயங்கள் அவன் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டாங்க. கிராண்ட்மா இருக்காங்களா, அவங்க சொல்லி அவங்க பண்ணது, அவங்க சொல்லி ஒரு விஷயம் பண்ணதுனால அவங்க அந்த எங்களோட போயிட்டாங்க ரொம்ப தூரம். ஆல்மோஸ்ட்டு 6 வருஷம் ஆகுது சொல்கிறாங்க. 6 வருஷம் ஆகும். 6 வருஷம் ஆகுது. அவங்க எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. உன் அம்மா சிரிச்சு நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த அங்கிள் எப்போ எங்கள் வீட்டை விட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் அவங்க எப்போ இந்த மாதிரி மனசு உடஞ்சி போயிருக்காங்க. எங்களை விட்டு ஜாப்காக போகல, எங்களை விட்டு மனசு உடஞ்சி போயிட்டாங்க. எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. எங்ககிட்ட ரிட்டர்ன் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிருக்காங்க. விஷயம் எனக்கு தெரியாது. அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அந்த நாளில் நானும் உங்களோட அம்மாவை எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். உன்னோட அங்கிள் தேடாத பேசலை, தேடி நான் டயர்டாகவே ஆகிட்டேன். ஸ்டேஜ் அவங்க தேடிட்டே இருக்கான், அவன் பண்ண தப்பு அப்படின்ல தேடிட்டே இருக்கான் சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ என்ன தப்பு பண்ணா சொல்கிறாங்க. அது ஒரு பர்சன் கூட எதனாலும் ப்ளே பண்ணலாம், ஆனால் ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ் கூட ப்ளே பண்ணக்கூடாது. அவங்க ப்ளே பண்ணது அவனோட ஃபீலிங்ஸ் கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கைக்கு சொல்லிட்டேன். நம்ம ஜூனை பாப்பாக்க புரியல. என் டேட்டா சொல்கிறேன் எனக்கு. ஆமாம், அவன் ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ணிட்டான். அதனால் ரொம்ப உடஞ்சி போயிட்டான். குழந்தை இல்லையா, ரொம்ப உடஞ்சி போயிட்டான். அன்புக்காக எங்கிற ஒரு பையன் சடனாக அவங்க கொடுத்த அன்பு எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு தெரியும் போது தாங்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இங்கேருந்து போயிட்டேன். நானும் அவன் வருவான் நினச்சிட்டே இருக்கேன். அவன் அம்மாவும் அப்படி தான் ஒரு ஹோப்போடு இருக்காங்க. ஆனாலும் அவனால் மூவ் ஆன் பண்ணவும் இல்லை. தன்னோட அப்பா அம்மா கொடுக்குற ப்ரீஷியஸான கிஃப்ட்டை தொலைச்சிட்டோமே சொல்லிட்டு அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அப்படி சொல்லிட்டு நம்ம வெளில சிரிக்கிறாங்க. அவங்க அம்மா ஜஸ்ட்டு ஃபேக் மற்றவங்களுக்கு முன்னாடி. ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும்டா நம்ம ரொம்ப ரொம்ப அழகாங்க. என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அங்கிள் ஜிம் எங்கே இருந்தாலும் அம்மாட்ட வந்துடணும், அம்மாட்ட வந்துட்டு அம்மாவை ஹக் பண்ணணும், அம்மாட்ட அவங்க வந்துட்டு அம்மா வந்து அவங்க கண்டிப்பாக ஃபர்கிவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஜூனா பாப்பா சொல்கிறான். கண்டிப்பாக ஒன் டே அவங்க வருவாங்க சரியா, எனக்கு அந்த ஹோப் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு அம்மாவை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக சரியா சொல்கிறாங்க. ஓகே டேடா அப்படி சொல்லிட்டு ஜூனா பாப்பா சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம அப்படியே கிச்சனில் பார்க்குற ஒரு பாஸ் குக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் கண்ணுட்டியே சொல்லிட்டே இருக்குது. 6 வருஷம் ஆயிடுச்சு நீ என்னை விட்டு போயிட்ட. ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல கொடுத்துள்ள உனக்கு நான் தப்பு பண்ணாவே இருக்கட்டும். நான் உன்னோட லவ்வில் மற்றவங்க கொடுத்துட்டேன். என்னென்ன சொல்ல மாட்டேன். நான் உன்னோட லவ் மற்றவங்க கொடுத்துருக்கேன். உன்னை நானே எனக்கே தெரியும் டேரக்டாக உன்னை ஹார்ட் பண்ணிட்டேன். என்னோட வேர்ட்ஸ் உன்னை காயப்படுத்திருக்கு. நான் உன்னை ஹார்ட் பண்ணிட்டேன் சொல்ல மாட்டேன் சரியா. நீ வந்துட்டு உன்னை நீ பாடனை நினைக்கிறதுக்கு நாங்கள் அந்த ரீசன் நான் ஜூன் மற்றவங்களோட மற்றவங்களுக்கு மேம்பட விரும்பல. ரீசன் நான் தான், மெயின் ரீசன் நான் தான். நானே உனக்கு காயப்படுத்திட்டேன் நான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு சின்ன ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைய நானே தொலைச்சிட்டேன். முதல் குழந்தைன்னு நினச்சேன். என்னோட தம்பியை நான் தொலைச்சிட்டேன்ல அப்படி சொல்லிட்டு சின்னதான் அழுதுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா என்னை மன்னிக்கவே மாட்டாங்கல்ல. உனக்கு கொடுக்க வேண்டிய லெவலில் வேறு யாருக்கு கொடுத்துட்டேன்ல, மற்றவங்க கொடுத்துட்டேன்ல. நீ ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் பண்ணிப்பல. அது வச்சு அங்கே என்ன பண்ணிட்டால உன் ஃபீலிங் கூட விளையாடி இருக்கால. எனக்கு தெரியாமல் போயிடுச்சுல. அது தெரியாமல் நானே உன்ட்டு எத்தனை சொல்லியிருக்கேன்ல. ஜங்குக்கு உன் தான் பெஸ்ட்டு பாரு, உங்கள்கிட்ட ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு முடிய நான் சொல்லிட்டேங்க. அப்படி என்னை பற்றி என்ன நினச்சிருப்பல, என்னால் யோசிச்சிருப்பல சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப அழகாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜின்னு அடுத்து இருக்காங்க. அண்ணாவை
பார்க்க வரவே மாட்டியா? 6 வருஷம் ஆகிட்டு கூட உங்கள் கோவம் குறையிலையா? எங்கே இருப்ப நீ, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்பிச்சோட வீட்டுக்கு வந்து ஒரு பர்சன் வராங்க. எங்களோ இல்லைம்மா சொல்கிறாங்க, உள்ள காய் சொல்கிறாங்க. இப்போ காய் விட வராங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் எனக்கு மேரேஜ் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் வரணும் சரியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வரணும். எனக்கு என் அப்பா மட்டும் நான் சொல்லியிருக்கேன் சரியா, எனக்கு சிப்ளிங்ஸ்ல யாரும் இல்லை. ஆனாக்கா எனக்கு எல்லாருமே இருக்காங்க. எனக்கு கூட பிறந்த சிப்ளிங்ஸ் யாரும் இல்லை. ஆனால் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க. நம்பிச்சு இருக்காரு, ஜின்னு இருக்காங்க, சுகா இருக்கான், அதுக்கப்புறம் எனக்கு வந்து டே இருக்கான், எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான் சரியா. நீங்கள் எல்லோரும் வரணும். என்னை மேரேஜுக்கு நீங்கள் யாரும் வரல, கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச மாட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க, வந்துட்டா போச்சு சொல்கிறாங்க. அப்புறம் யாரும் பர்சன் சொல்கிறாங்க, அது எல்லாமே சர்ப்ரைஸ் ஆகும் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆகும், ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பேபியை உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டைம் ஃபாரின் போய் தான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே பார்த்த ஒரு பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு சொன்னேன்னா ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என் அப்பாட்ட சொல்லி என் அப்பா அவங்க அப்பாட்ட பேசி அதுக்கப்புறம் எப்படியும் ஓகே ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லாரும் வரணும், என் பேபி நாங்கள் தான் என்ட்ரு பண்ணோம் உங்கள்கிட்ட சரியா சொல்கிறாங்க. அது எங்கடா கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆனால் எதுக்காக ஆஸ்திரேலியாவில் அப்படி கேட்குறாங்க. அவங்க கொரியன் ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொரியன் ஃபேமிலி தான், பட் அவங்க வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு ஆஸ்திரேலியா வைக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்க கொரியன் ட்ரெடிஷனில் தான் மேரேஜ் பண்ண போகிறாங்க, ஆனால் ஆஸ்திரேலியா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்பா ஓகே சொல்லிட்டாரு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஃபேவர் சொல்கிறாங்க. என்ன ஃபேவர் சொல்கிறாங்க, என்னோட மேரேஜுக்கு ஜம்கா வருவான்லாம் சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் கொஞ்சம் டேஸாக ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கானா, ஜிம்முக்கு தேடிட்டே இருக்கானா, என்னால் அவன்கிட்ட சரியாக பேசக்கூட முடியல. இப்போ நான் அப்பாவோட கம்பெனிக்கு போயிருக்கானா, நான் எப்பவுமே ஜம்கூட தான் இருக்கேன். அப்பா மட்டும் ஜம்கூ வந்துச்சுக்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுவாங்க. நீங்கள் எல்லாரும் எப்படி வரீங்களோ அதுமாதிரி ஜம்கூ என் கூட இருக்கும் இல்லையா, ஜம்கூ ஃப்ரெண்டு அவன் எல்லாமே மேரேஜ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் யாங்க சொல்கிறாங்க. டே கண்டிப்பாக அவன் மேரேஜுக்கு வருவான் சரியா சொல்கிறாங்க. எனக்கு நம்பிச்சோட தம்பி தான் ஜம்முக்கு. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் ஓகேவா ஒன்றும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் பேசுங்க, நான் பேசினா கூட பேச மாட்டேறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுட்டு பார்க்குறேன், கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன ஹயங்க சொல்கிறாங்க. சின்ன உள்ள இருக்காங்க சொல்கிறாங்க. சின்ன ஹயங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ சின்ன ஹயங்க உள்ள வராங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. காய் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. இருக்காங்க ஹேங்க சொல்லி என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் உள்ள சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சரியா சொல்கிறாங்க. மேரேஜ் ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வரணும். நீங்கள் அப்புறம் நம்பி எங்கள் பாப்பா வரணும். அதுக்கப்புறம் எல்லாருமே வரணும் சரியா. நீங்கள் எல்லாரும் வந்தால் மட்டும் தான் ஹாப்பியாக இருக்கும். அப்பா மட்டும் சொல்லியிருக்கேன், எனக்கு வேறு சிப்ளிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் சரியா. தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் எனக்காக வந்து நிற்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. காய் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த ஃபேமிலிக்காக சொல்கிறதுக்கு தெரியும். இப்போ நம்ம கஜினி பார்க்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வர இருப்போமா சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் எங்கள் ஆஸ்திரேலியா, நீங்கள் ஃபாரினே போக மாட்டீங்கன்னு தெரியும், எனக்கு 6 இயர் நீங்கள் வேலை போடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. ஆமாம் ஆஸ்திரேலியா மேரேஜ் வச்சிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் சரியா சொல்லணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு காய் தான் நம்ம ஜின்னோட ஹேண்ட் பிடிச்சி கேட்டுருக்காங்க. இப்போ நம்பிச்சுடா ஜின்னு பார்க்குறாங்க. நம்பிச்சு நான் போன போய் கணக்கு காமிக்கிறாங்க. நீங்கள் இங்கே தான் உங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்கும், அதை கண்டிப்பாக போய் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் சரி ஓகே வரேன் சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே நாங்கள் மற்றவங்க போய் இன்வைட் பண்ணணும், போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம நம்பிச்சு தான் கால் பண்ணுறாங்க. ஜங்கு ஃபோனை பிக் பண்ணுறாங்க. சொல்லுவாங்க ஹேங்க சொல்கிறாங்க. பாரு காயோட மேரேஜுக்கு சொல்கிறாங்க, நான் இங்கே வரல சொல்கிறாங்க. அப்போ சொல்லாத ஓகேவா, அவனுக்காக நிறைய பண்ணியிருக்கான், நீ இந்த மாதிரி மேரேஜுக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கேன் வேறு மாதிரி ஆகிடும் ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பியூர் ஆனது, அவனுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அவங்க அப்பா மட்டும் எத்தனை திட்டு வாங்கியிருக்கான், நீங்கள் கூப்பிட்டாலும் எந்த டைம்னாலும் யோசிக்காமல் வருவான். அவனோட மேரேஜ் இல்லைன்னு வச்சுக்கேன் அது நல்லா இருக்காது ஓகே. 3 டேஸில் ஒன்றும் ஆடாது. ஜிம்மில் எனக்கு கண்டுபிடிக்கிறோமா, கண்டிப்பாக ஒன் டே கண்டுபிடிக்க தான் போகிறேன்னு சொல்லுவேன். ஒரு டைம் போகலாம் ஓகேவா. சரி மேரேஜுக்கு நம்ம போகிறோம் ஃபேமிலியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க கண்டிப்பாக போகிறோம் அப்படி சொல்லிட்டு நம்பி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் சரி ஓகே காய் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், இப்போ வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கான், அவனுக்கு அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்டு மேரேஜ் கூட போய் தானே ஆகணும், அது தப்பு இல்லை சொல்லி ஜங்கு கூட நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 3 டேஸ் ஆஃப்டர் தான் டைம் கிளம்புறாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் அவ்வளோ க்ரௌட் இருக்குது. இதை பார்க்குற காயோட பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்லைக்கா இவனுக்காக இவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அம்மா எனக்காக எல்லாம் வந்துருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லுவீங்களா நான் அந்த அளவுக்கு போய் நிற்கிறேன், எனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்லையே சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி. அதுக்கப்புறம் டே இருக்காங்க. டேவோட அந்த சுகா இருக்காங்க. டேக்கு தான் பேர், அவங்களோட குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் ஒயன் இருக்கா, ஒயனோட ஹஸ்பண்ட் என்னும் இருக்காங்க, அவங்களோட பேபி சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எனக்கு நம்ம டேவும் நம்ம ஒயன் இருக்காங்க சொல்லிங்க சார் ஓகேவா. அண்ணன் தங்கச்சி தான் நம்ம நம்ம ஒயனோட என்ன தான் இது பேர். ஃபைனலாக அவங்க எல்லாரும் பேபிஸ் இருக்காங்க, மேரேஜ் ஆகிட்டு பேபியோட இருக்கவங்க தான். ஃபைனலாக எல்லாமே அந்த ஏற்பட வந்து ஜங்கும் காய் மட்டும் தனியாக சிங்கிளாக இருப்பாங்க. நம்ம காய்க்கு மேரேஜ் ஆகுது, ஜங்க் கூட சிங்கிளாக இருக்காங்க. இப்போ ஜங்க் சார் பண்ண மிஸ்டேக் அப்படி ஓகேவா, அதனால தான் வாங்க சொல்லி இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது அந்த ஃப்ளைட்டில் போய் எல்லாரும் உட்காராங்க. ஜின்னுக்கு ஒரு ஹோப் இருக்குது, எங்கேயாவது அந்த தம்பி இருந்த மாட்டேன், நான் அவனை கண்டுபிடிச்சிட மாட்டேன், அவனை பார்த்துட மாட்டோமா சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு நீ கூட அது வரைக்கும் உன்னோட வேல்யூ புரியாமல் போயிடுச்சுடா, நான் பண்ணு தப்பு தான் இல்லை, உனக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் அவனுக்கு வந்துருக்குள்ள பண்ணதில்ல, அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன்ல, உன் ஃபீலிங் கூட விளையாடிருக்கேன், உங்கள்கிட்ட ஃப்ளட் பண்ணது, உங்கள்கிட்ட க்ளோஸாக வந்தது, நீ எனக்கு சொந்தமான சொன்னது நிறைய சொல்லி உன் மனசுக்குள்ளே ஆசைப்படுது, நீ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும்
போயிருமோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுப்படுது. இந்த ரெஸ்டாப்பில் எப்படியும் கண்டுபிடிக்க போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜமுக்கு தான் ரொம்ப அழகாங்க 6 வருஷம் தேடிட்டு இருக்கேன் நீ எங்கே தான் போயிட்டு அந்தளவுக்கு ஒரு கோவமாக உனக்கு எங்கே கோவம் வந்து கூட திட்டிருக்கலாம் பனிஷ் பண்ணுறதா பண்ணியிருக்கலாம். ஆனால் உன் அண்ணன் பாவம் இல்லையா சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க என்னால் சின்ன எங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்கடா நான் பண்ண ஒரு தப்புனால ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகுறாங்க தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் வந்த இடம் தங்கம் சொல்லி ஜமுக்கு தான் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ப்ரேயரில் உட்காந்துருக்காங்க அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ நம்மகிட்டே வாங்கிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்கிட்டயே சொல்கிறாங்க சொல்லுவேன்னு சொல்கிறாங்க நம்ம ஜமுக்கு ரொம்ப பாவம்லாம் சொல்கிறாங்க பாவம் தான் ஆனால் நம்மளுக்கும் தெரியல சொல்கிறாங்க ஆமாம் அன்றைக்கி என்ன தான் நடந்திருக்கோம் சொல்கிறாங்க தெரியலையே அவனுக்கு கிராஜுவேட் எனக்கு என்ன நடந்துச்சு அதாவது நம்ம ஜிம்மில் கிராஜுவேட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல ஆனால் அவனுக்கு எதுவும் தெரிஞ்சால் போயிருக்கான்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் எனக்கு கரெக்டாக எழுதினது அப்படி தானே இருந்துச்சு சொல்கிறாங்க நான் யாருக்கும் பாட விரும்பல அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி தான் எழுதினான் சொல்கிறாங்க கரெக்டு அப்படி சொல்லிட்டு நம்மகிட்டே ஒயின் பேசிட்டு இருக்காங்க ஃபைனில் இந்த ஃப்ளைட் வந்து இப்போ ரீச் ஆகுது ஆஸ்திரேலியா அப்படியே வீட்டில் பார்க்குற ஆஸ்திரேலியா ஒரு பர்சன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே பாச்சி மீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா சொல்லிட்டாங்க உனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க அம்மா எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க பாருத்தாங்க நீ மேரேஜ் ஹாப்பியாக இல்லையா அவனோட அண்ணோட மேரேஜ் ஹாப்பியாக இல்லையா சொல்கிறாங்க நீ ரொம்ப ஹாப்பி தான் மாதிரி இருக்கா ஆனால் சொல்கிறாங்க அப்புறம் என்னப்பா நம்ம மேரேஜோட கொரியாவில் வைக்கிறேன் இங்கே தானே வைக்கிறோம் அப்புறம் என்னப்பா அப்படி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க பாரு உன்னை ஹாட் பண்ணுறப்ப எந்த விஷயம் நடக்காது சரியா சொல்கிறாங்க நல்லா விசாரிச்சோம் காய் வந்துட்டு வேற ஒரு ஃபேமிலி சேர்ந்த ஒரு பையன் ஓகேவா சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு கொரியாவோட யாரையும் பார்க்க போகிறது இல்லை சரியா அவங்க ஜஸ்ட் இங்கே வராங்க மேரேஜ் அவங்க மட்டும் தான் வராங்க மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் காய் இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா சரியா நீ அப்படி கூட எனக்கு கொரியாவுக்கு நம்ம போக வேண்டிய தேவை இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்க நான் காய் இடப்பா கூட பேசிட்டேன் ஓகேவா காய்க்கு தெரியாது அங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் மேரேஜ்க்கு அப்போ தான் நம்ம சொல்லணும் சரியா சொல்கிறாங்க ஆனால் அவர் பாவம் இல்லையா சொல்கிறாங்க அது பார்த்துக்கலாம் ஓகேவா நீ இந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும் ஜேவுக்கு இங்கே தான் இருப்போம் விட்டு ஜேவு போக மாட்டேன் அதனால காய் இந்த வீட்டில் தான் இருந்தாகும் சரியா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி பேசிட்டோம் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனாக்க மேரேஜ் அரேஞ்ச் பண்ணோம் ஓகேவா சொல்கிறாங்க நான் நீங்கள் என்ன சொல்கிறாங்க பாரு நான் சொல்கிறேன் நீ எனக்கு ப்ரீஷியஸ் சேர்ந்து ஓகே உனக்கு எதுக்காகவும் யாருக்காலும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஹார்ட் பண்ணவும் மாட்டேன் நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா எங்கள் 3 பேரோட ஹாப்பினஸ் நீ தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா சொல்லியிருக்காங்க இப்போ ஜிம் போகிற மாதிரி அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க தேங்க்யூம்மா சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க எவ்வளோ லவ் பண்ணுற சொல்கிறாங்க அடிப்பேன் தேங்க்யூ சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க லவ் யூ லாட்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு பாசம் வராங்க என்னாச்சு ஏன் என் குழந்தை ஹக் பண்ணியிருக்கோன்னா சொல்லி கேட்குறாங்க என் குழந்தைக்கு ஹக் பண்ண வரைக்கும் ஹக் பண்ணியிருக்காங்க அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாங்க அங்கே பாரு என் குழந்தை அழுதா நான் கேட்குறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க டேடா சொல்கிறாங்க அது ஓகே செல்லாம் சொல்கிறாங்க நான் ஓகே தான் டேடா சொல்லிட்டு ஜிமின் அவங்க அப்பா ஹக் பண்ணுறாங்க ஜிம்மில் அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க இப்போ ஜிம்மில் அப்பா ஹக் பண்ணிட்டு ஜிம்மில் அம்மா பார்த்து கேட்குறாங்க ஜிமின் ஓகே தான் கேட்குறாங்க அவங்க ஓகே தான் அப்படி சொல்லுவாங்க அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா ஓகேவா சொல்கிறாங்க ஜிமின் ஓகேப்பா சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லு இந்த ட்ரெஸ் எதுவும் பிடிச்சிருக்காரு கேட்குறாங்க அப்பா எனக்கு ரெண்டு பேர் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க இப்போ ஒரு பசங்க வராங்க இல்லை அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இல்லை சொல்கிறாங்க நல்லா ட்ரெஸ் திரும்பி பார்க்குறாங்க பார்த்து ஒரு பசங்க இருக்காங்க ஹோவியாங்க சொல்கிறாங்க பாரு அந்த ட்ரெஸ் நல்லா இல்லை சரியா இதான் நீ போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க என்ன இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா நல்லா கண்ணை திறந்து பாரு அந்த ட்ரெஸ் நல்லா சொல்கிறாங்க அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லல ஆனால் அது வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா என் தம்பிக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது சொல்கிறாங்க ஏன்னா இதுக்காக என் தம்பிக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது ஸோ இந்த ட்ரெஸ் தான் என் தம்பியை மேரேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ண போகிறேன் இல்லையா அவங்க ஃபேமிலி கிட்ட இவங்க தான் என் தம்பி நான் சொல்கிறப்போ என் தம்பி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என் பையன் சும்மா பார்த்தாலே அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெயப் சிரிக்கிறாரு ஆமாம் என் தம்பி அப்படி தான் இருப்பா சொல்லிட்டு 3 பேரும் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க ஜிம் மேலே இப்போ ஜிம் பார்க்குறாங்க இவ்வளோ இவங்களாம் இந்த அளவுக்கு லவ் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல ஆனால் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க எவ்வளோ கேர் பண்ணுறாங்களே இந்த 6 இயர் லெவல் டைம் கூட ஹார்ட் ஆனதே இல்லை அவ்வளோ அப்பா அம்மா எனக்கு அவ்வளோ கேர் கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுக்குறாங்க இவனை யாங்கிட்ட ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க எனக்கு மேபி எனக்கு நெக்ஸ்ட் லைஃப்னு ஒன்று வச்சுனாக்கா அதில் ஜெயோப் எனக்கு அந்த ரியல் பிரதராக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு ஆசை எனக்கு ஜிம்முக்கு அடாப்டர் பிரதர் இருந்தால் ஓகேவா அதனால தான் இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க ஜிம் இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு வச்சு பாரு சொல்கிறாங்க வச்சு பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க ஆமாம் நாங்கள் செலக்ஷன் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கே சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறாங்க ஆமாம் பார்த்துட்டு இருக்காங்க ஜிம் அங்கே பாரு எப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா சார் இந்த மேரேஜ்லேயே ரொம்ப அழகாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு அது மட்டும் தான் வேணும் சரியா சார் ஒன்னோட மேரேஜ் நீ ஃபஸ்ட்டு ஹாப்பியாக தான் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க கண்டிப்பாக அமைதி அண்ணா மேரேஜில் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறாங்க சார் ஓகேம்மா நானும் ஜிம்மு கொஞ்சம் வெளில போனதுக்கு சார் வெளில போகணுமா ஆமாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்ட்டி கொடுக்கணும் ஜிம்மு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க சரி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க இப்போ ஜிம்மா ஜிம் பார்க்குறோம்மா அப்பா பாய் சொல்கிறாங்க ஜிம் வெளில போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க சொல்கிறாங்க மாமா சொல்கிறாங்க பாருங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஜிம் வந்துட்டு இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க நான் அதுக்காக தான் கொரியாவில் மேரேஜ் வைக்க வேணா இங்கே வைக்கலாம்னு சொன்னேன் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லி எப்போவும் ஜிம்முக்கு வந்துட்டு இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க வீட்டில் எனக்கு ஒரு பாடம் நினச்சிருக்கூடாது அவங்க லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமாக வந்துருக்கூடாது அவன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க அப்படியே காய் சரி பார்க்கலாம்டா காய் அவங்க ஃபேமிலி எல்லாமே ரீச் ஆகிட்டாங்க அந்த ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ காயோட அப்பா ஒரு பெரிய ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாங்க எல்லாமே அங்கே ஸ்டே பண்ணுறாங்க எனக்கு டுமாரோ தான் மேரேஜ் இருக்குது டுமாரோ மார்னிங் தான் மேரேஜ்
அதில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காய் சுட்டாங்க சொல்லிட்டாங்க இங்கே தேடி பார்க்கலாமா சொல்லிட்டு என் மேரேஜ்டா இன்றைக்கி போய் சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கேன் சரி வராதுடா சரியா மேரேஜ் முடிக்கிட்டா ஜவுக்கா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு ஜிம்மு தேடி தரேன்டா ஓகே கொஞ்சம் பொறுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க பாரு ஜம்மு நாளைக்கு அவனுக்கு மேரேஜ் வைக்க நீ அவனோட ஃப்ரெண்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணி அவனை ஹாப்பியாக வச்சுக்கோ சரியா இந்த மாதிரி டைமில் கூட உனக்காக நீ யோசிக்கணும்னு நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க காய் பார்க்குறாங்க எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்லி ஜங்கு எல்லாம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மாதிரி இருந்தா இந்த பக்கம் ஜிம்மிட்ட ஜவுக்கு ரெடி பண்ணுறாங்க அங்கே ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியா என் தம்பியோட அழகாக சொல்கிறாங்க அச்சோ நீங்கள் வர அழகு நான் வர அழகு சரியாக சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப அழகு நம்ம ஜிம்மி சொல்லிட்டுருக்காங்க இந்த ஜவு பார்க்குறீங்க என் தம்பி தான் எனக்கு ரொம்ப அழகு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க 2 பேரும் ரொம்ப அழகாக ரெடி இருக்காங்க. இதை பார்க்குற ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்கள தான் இருக்கணும் பிரதர்ஸ் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க சரிப்பா 2 பேரும் மாறி மாறி கொஞ்சம் கிட்டதெல்லாம் போதும் போகலாமா சொல்கிறாங்க. இப்போலாம் சொல்லிட்டாங்க ஜிம்மில் அம்மா 1 செகண்ட் சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க 2 பேருக்குமா எனக்கு எதுக்கு ஜிம் கேட்குறாங்க என்னப்பா அப்படி சொல்லிட்டு தங்க ஒன்று இவ்வளோ அழகாக இருக்கு எவ்வளோ பேர் கண்ணு வைக்க போகிறாங்களோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா தான் ஜிம்முக்கும் திருஷ்டி போட்டு வச்சுட்டு ஜெகப்பும் திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க போகலாமா சொல்கிறாங்க போகலாம் சொல்கிறாங்க. ஃபைனல் காரில் உட்காருறாங்க. இப்போ அப்படியே காயோட ஃபேமிலி பார்த்தா காய் ரொம்ப அழகாக அவங்க ஃபேமிலி ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு அவங்களோட வெட்டிங் ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ரீச் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க பக்கம் நிறைய பேர் இருக்காங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போ அந்த பக்கம் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க பாருங்க மேரேஜ் கூட மென்ஷன் பண்ணி வச்சிடலாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க ஃபைல் எல்லாரும் செய்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்க ஜிம்மோட ஃபோன் இருக்காது ஜிம் பார்க்குறேங்கம்மா 1 செகண்ட் சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க இல்லைப்பா நான் வந்துட்டு யோனிச்சில் வர சொல்லி தான் சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க யோனிச்சில் வந்துட்டானாம்மா ஆனால் எங்கள் ரூட்டு தெரியாமல் மேப் போட்டுறானாம்மா மேப்பில் வந்து ரூட்டு சரியாக காமிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அம்மா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட சொல்கிறாங்க. இல்லைப்பா மேரேஜ் டைம் ஆகிடுச்சே சொல்கிறாங்க ப்ளீஸ்மா அவன் வந்து கஷ்டப்பட்டுருப்பான் நான் போய்ட்டு அவன் கூட்டிகிட்டு வந்துடுவா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவன் தானே சொல்கிறாங்க எனக்கு புரியுது தங்கும் இந்த மாதிரி டிரைவர் சொல்கிறாங்க இல்லைம்மா டிரைவரெலாம் வேண்டாம்மா நானே போகிறேன் எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க ஆனால் ஜிம்மின்னு சொல்கிறாங்க அப்பா அங்கே பாருங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே கூட மேரேஜுக்கு அப்புறம் கூட என்ஜாய் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. ஆனால் நீ மேரேஜ் பார்க்கணும்னு சொல்கிறாங்க கரெக்டாக வந்துடும்ப்பா ப்ளீஸ் பா சொல்கிறாங்க. சரி ஓகே சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிலுமே கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ நிமிஷம் வந்துருப்பானே சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கேன்டா சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாடா எனக்கு ரூட்டு தெரியவே இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. பாதி வேலை வந்துட்டுருக்காரு அவர். இப்போ போய் நாங்கள் வந்துட்டாரு அங்கே பார்த்து பிக் பண்ணுறாங்க வந்துட்டியா சார் இந்த பக்கம் காய் இவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ரீச் ஆகிருப்பாங்க ரீச் ஆகிட்டு வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க ஏன்னா இவ்வளோ பேர் கூட்டு வந்திருக்காங்க கொரியாலேருந்து சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ஃபேமிலி போல சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தானே போயிட்டு யோனிச்சு ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. டேய் உன்னை 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு ஒரு ஃபோனில் மட்டும் தான் பார்க்குற வீடியோ கால் வந்து பார்த்துருக்கேன் நேரில் பார்க்கறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நேரில் வந்து பார்க்க முடியாமல் போனது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜிம்மில் ஒன்று ஒருத்தர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ நல்லா இருக்கான்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ஜிம்னா ரொம்ப மாறிட்டடா செம்ம அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி என்னடா பேசுகிறா சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க போல சொல்லிட்டு 2 பேரும் காரில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம்மி நிமிஷன் 2 பேர் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிராஃபிக் வர மாட்டேங்கிறாங்க. அச்சோ டிராஃபிக் வேறவா சொல்கிறாங்க மேரேஜ் எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க. அச்சோ சீக்கிரமே தாண்டா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டிராஃபிக் கிளியர் ஆகுது. ஜிம்மி போய் காரில் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பக்கம் மேரேஜுக்கு அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் இருக்காங்க. காய் பார்த்தா ஜெவ் வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ என்ன அழகாக இருக்கேன் என் ஹோப் எப்படி சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க என்னடா எப்படி பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இப்படி தான் வீடியோ காலில் பேசணும் அப்படி தான் திங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அப்படி சொல்லி நமக்கு ஜெவுக்கு ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ஜெவுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயப் அக்செப்ட் பண்ணுறது ஜிம்னி எங்கே திரும்பி பார்க்குறாங்க பார்த்து ஜிம்ல காணும். இப்போ ஜெயப் அம்மா கூப்பிட்றாங்க. காய் பார்க்குறேன் என்ன அவங்க அம்மா கூப்பிட்றான் என் மேரேஜ் பிடிக்கல நான் லாஸ்ட் மினிட்லேயே சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெயப் அம்மா கிட்ட வராங்க என்ன ஹாபி சொல்கிறாங்க எங்கே ஜிம்னு சொல்கிறாங்க. அதுவா நோஞ்சில் வர நான் பிக் பண்ண போயிருக்காங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து மெதுவாக பேசுகிறாங்க அது காய் கேட்கல அப்படியா சொல்கிறாங்க. வேற யாரும் அனுப்பியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே சொன்னேன் அவன் கேட்க மாட்டேன் அவன் போயிருக்கான் வந்துருவான் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயப் சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜெயப் ஒரு மாதிரி ஏற்க இருக்காங்க. அவருக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் பார்க்குறப்போ ஜிம் எடுத்த டைரி பார்த்துட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்க உனக்கு இந்த மாதிரி ட்ரீம் தான் இல்லை உனக்கு எனக்கு மேரேஜ் நடக்கணும் அது என் கூட ஹாப்பியாக எப்படி இருந்தில்ல எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் சொல்லிட்டு சத்தியமாக நினைக்கிற ஜிம்மி நான் ரொம்ப ரொம்ப ஹார்ட் பண்ணுறேன் உன்னை என் லைஃப்பில் நான் எப்படி கூட்டிகிட்டு வர போகிறேன் எப்படி நான் வந்துட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வரப்போன்னு தெரியலடா. ஜெயகத்தில் ரொம்ப பார்த்துருக்காங்க இது வரைக்கும் யாரும் லைஃப்பில் ப்ளே பண்ண நினச்சது இல்லைடா. ஆனால் உன் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் லைஃப்பில் ப்ளே பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜெயக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எனக்கு மேரேஜ் நடந்தால் உன் கூட தானே நடக்கும் எனக்கு எல்லாமே உன் கூட மட்டும் தான் நான் எழுதுகிற டைரியில் ஒவ்வொன்று பார்த்து எழுதுனேன் ரசித்து எழுதுறதில்ல அதை எடுத்து நான் பார்த்தேன் அதில் எல்லாமே நிச்சயத்தில் நடக்கும் சரியா இருந்தா நீ என்னை எப்படி எப்படி லவ் பண்ணனு தெரியாது ஆனால் நான் உனக்கு 6 வருஷத்துல ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் சரியா உன்னை இல்லாமல் சத்தியமாக இருக்க மாட்டேன் ஜிம்மி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பாட்டில் நீ எங்கே தான் சொல்லுறது கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு நினச்சிட்டு இருக்காங்க.
இப்போ ஃபைனலாக ப்ரைஸ் பார்க்குறாங்க பாருங்கள், மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. டைம் ஆக சொல்லிட்டு இப்போ ஜெயவுக்கு அப்போ தான் ஒரு 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க ஹோப்பபி அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெயவு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹோப்பபி என்னாச்சு, ஏன் அங்கிள் இது ஸ்டாப் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதான் எல்லாரும் வந்தாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயவு பார்க்குறாங்க இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன் இங்கே இல்லை சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் பர்சன் அது யார் கேட்குறாங்க. நான் இன்ட்ரோ பண்ணுறவனுக்கு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் வந்து டைம் ஆகிட்டே இருக்குது, இப்போ டைம் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் காயில் போய் பார்க்குறாங்க பாருங்கள், டைம் போயிட்டே இருக்கு, நல்ல நேரம் முடிய போகுது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மட்டும் 1 மினிட்ஸ் மட்டும் இருங்க சொல்கிறாங்க. கரெக்டாக ஜிம்மில் கார் ரீச் ஆயிடுச்சு. ஜிம்மில் கார் வந்து நம்ம அப்பா பார்த்துறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிட்டு மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் எல்லாருமே ஜெயஹோப் காய் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் இறங்குறாங்க. இவங்க பாஸ் டக்குன்னு ஹேண்ட் பிடிச்சி கூட்டு வராங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. சரி ஜிம் வந்துட்டா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்போ வந்துட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சின்ன ஒரு மாதிரி இறக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கும் என்னோட தம்பிக்கு ஒரு அழகான ட்ரீம் மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அவருக்கு வந்து அது மாதிரி இருக்குது. அவருடைய ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது கூட ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரீம் மேரேஜ் நான் வச்சிருக்கேன். எப்படிலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கிற அப்பா அம்மா குறைய தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த ட்ரீம் எடுத்து நானே உடச்சிட்டேன். எல்லாமே நானே என் தம்பி வீட்டுக்கு வந்து நாங்கள் அவனுக்கு மேரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு. மேரேஜில் பண்ணி அழகாக பார்க்க வேண்டிய ஒரு பையனை நான் வந்து தொலைச்சிட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே இருக்கான் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் நம்ம இவங்க 2 பேரும் வந்துட்டு ஜிமில் பேரண்ட்ஸ் பார்க்கணுன்னு இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க வண்டி அவங்க ஜிம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி நல்லா இருக்கு அங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. பார்த்தா மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. ஜங் ஹோசோக்கே நீ கிம் காய் திருமணம் செய்து கூட சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. கிம் காய் நீ ஜங் ஹோசோக்கே திருமணம் செய்து கூட சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. ஃபைனலாக திங்க எக்ஸ்டென்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜெயஹோப் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ யாருமே பக்கம் டர்ன் பண்ணல. அப்போ நம்ம ஜெயஹோப் திரும்பி நம்ம ஜிம் பார்க்குறாங்க போடுங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயஹோப் ஓகே சொல்லிட்டு ஹேண்ட் அவர் லைட்டாக அவர் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி போடுறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. காய் பார்த்து ஜெயஹோப் கையில் போட்டுறாங்க. கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் தான் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு கரெக்டாக வராங்க. நம்ம ஜெயவை பார்த்து டக்கு நம்ம காயோட ஸ்டம் கூட கொஞ்சம் கை ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே பாரு எதுவும் பண்ணிட்டா சொல்லிட்டு இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க ஏன் பேபி சொல்கிறாங்க. ஏய் இங்கே எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க என் எம்பரை ஃபில் பண்ண வைக்காத சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஓகே பேபி சொல்லிட்டு வந்துட்டு 4 கிலோ கிஸ் பண்ணிட்டு போயிட்டு பின்னாடி போயிடாரு. இப்போ ஜெயவை பிள்ளைட ஸ்மைல் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபைனலாக இப்போ ரெஸ்ட் பார்க்குறாங்க. ஓகே இப்போ மேரேஜ் ஓவர் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் கீழே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் பார்த்துட்டு காயோட பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் பார்க்குறாங்க. காயோட பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் ரன் பண்ணுறாங்க. அதுக்குள்ள ஜிம்னி நினச்சிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஜிம்னி நினச்சிட்டு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காய் அவங்க யார்கிட்ட பேசிட்டு வரணும்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி கொண்டு போய் தனியாக போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயோப்பும் காயும் அவங்க அப்பா மட்டும் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்கணுமா அவன் எங்கே சொல்கிறாங்க இருப்பா அவன் யோசிச்சுட்டு இருக்கான அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் மூவி போயிட்டான். அதில் அவன் பேசிட்டு வரட்டும் நம்ம அதுக்குள்ளே மற்றவங்களுக்கு பிளஸிங்ஸ் வாங்கிக்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி இருக்க எல்டர்ஸ் எல்லாத்தையும் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒருத்தவங்க விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் இங்கே இல்லை நம்ம ஒருத்தவங்க விஷ் பண்ணுறாங்க. சரி ஓகே ஈவினிங் ரிசப்ஷன் இருக்காங்க பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டைலாக் சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் ஹேங்ஸ் தான் பார்த்து கூப்பிட்டு போகிறீங்க சரி நான் கூட்டிட்டு போகிறேன் ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து அவங்க கூட போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. சரி ஓகே சரி இப்போ ஜெயவுக்கு காய் இவங்களாம் தனியாக போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் வச்சுட்டு பார்க்குறாங்க. நீ பாடா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம காய் ஜெவ் பண்ணுறாங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன் பார்த்து நடக்கலையா அந்த ஹாலுக்கே போயிடுறாங்க. அங்கேயும் ரூம் இருக்குது அங்கே போய் தான் அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் ஹோட்டல் ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஈவினிங் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் ப்ராப்பராக ஹேங் இன்ட்ரோ பண்ணுறா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சம்மடாக இருக்காங்க போல மேடம் சொல்லிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு வந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜாங்க இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நைட்டு போய் நம்ம ஊருக்கு சொல்கிறாங்க நாளைக்கு மார்னிங் போகலாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரிசப்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் ஜெவ் பார்க்குறாங்க. சரி ஓகே குட் ஈவினிங் எவ்ரிபடி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. என்னோட மேரேஜுக்கு மார்னிங் வந்ததுக்கும் தேங்க்ஸ். செகண்ட் என் ரிசப்ஷன் பார்ட்டி வந்ததுக்கும் தேங்க்ஸ். அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட ஜெயோட அப்போ பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஆமாம் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் மீட் பண்ணி இன்ட்ரோ பண்ணி வைக்கணும். எனக்கு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு செகண்ட் சன்னா சொல்கிறாங்க. செகண்ட் சன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காயோட அப்போ பார்க்குறாங்க. ஏமா இவங்களுக்கு 2 பையனா கேட்குறாங்க. இல்லைங்க ஒரு பையன் தானே நம்ம பார்த்தோம் சொல்கிறாங்க. ஒரு பையனா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு செகண்ட் பையன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட நம்ம ஜெயோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க. பாஸ் கூப்பிட்றாங்க. ஜிம்மில் ஆரம்பிச்சு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்க பேக் சைடு மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. யார் சொல்லிட்டு பேக் சைடு அந்த பொசிஷன் பார்த்தா ஜின்னுக்கு எங்கே இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் எந்த எஃப் வந்து ஃபைனல் பண்ணலான்னு சொல்லுங்கடா ஓகேவா. ஒன்று சிங்கிள் ஃபாதரா இல்லை ஓட்டிஸ் ஆகலான்னு சொல்லுங்கள் ஓகேவா. அது மட்டும் எனக்கு ரோட் வந்து ரொம்ப பெயினாக இருக்குடா. அதான் நான் ரொம்ப ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் தப்பாக இருக்காதீங்க ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.